அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தூயத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 2 குவார்ட்டர்களாக நாம் இந்த எண் புத்தகங்கள்ல ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சு இப்ப நடத்தி கொண்டு வருகிறோம். அதாவது நம்ம குவிகம் நண்பர்கள் நிறைய பேர் எழுத்தாளர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கார்கள். நிறைய புத்தகங்கள் குவிக பதிப்பகங்களாகவே வெளிவந்திருக்கின்றன. அதை தவிர மற்ற பதிப்பகங்களிலும் நண்பர்கள் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் எழுதிய புத்தகங்களை பற்றி புத்தக வெளியீட்டு விழா, அறிமுக விழா என்று சில விழாக்கள் நம்ம ஏற்பாடு செய்து கொண்டு வருகின்றோம். இருந்த போதிலும் நமக்கு குறிப்பாக நாம் எழுதின புத்தகங்களை பற்றி நம்முடைய கருத்துக்கள், எப்படி எழுதினோம், ஏன் எழுதினோம் என்ற சில கருத்துக்களை எல்லாம் தொகுத்து நமது நண்பர்களுக்கு அவர்களுடன் ஷேர் பண்ணி கொள்ளலாம் என்று ஒரு எண்ணம் தோன்றியது. அதுல ஆரம்பித்ததுதான் இந்த எண் புத்தகங்கள் சீரீஸ். முதல்ல நானும் நம்ம ராய செல்லப்பா அவர்களும் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் எழுதின புத்தகங்களை பற்றி நான் கூறினேன். அதுக்கு பிறகு ராய செல்லப்பா அவர்கள் அவர் எழுதின புத்தகங்களை பற்றி கூறினார்கள். இதே போல பின்னாடி இன்னொரு சீரீஸ் கூட பண்ணோம். இப்போ நம்ம நண்பர்கள், நம்ம குவியம் நண்பர்கள்ல தென்காசி கணேசன் அவர்களும் நமது மதுவந்தி அவர்களும் அவர்களுடைய புத்தகங்கள், அவர்கள் எழுதின புத்தகங்களை பற்றி, அதாவது சில பேர் நம்ம 20-30 புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. எல்லா புத்தகத்தையும் சொல்வதுங்கிறது ரொம்ப மிக கடினமான காரியம். உங்களுக்கு பிடித்த, உங்களுடைய ஸ்பெஷலைஸ்டா நீங்க ஃபீல் பண்ண புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க உங்க கருத்துக்களை சொன்னால் அதை கேட்பவர்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் என்பதுதான் இந்த இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான தாற்பயம். இப்பொழுது முதலில் தென்காசி கணேசன் அவர்கள் அவருடைய கருத்தை ஒரு 25 நிமிடங்களுக்கு நம்முடன் பகிர்ந்து கொள்ளும்படி அவற்றை கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பிறகு மதுவந்தி அவர்கள் ஒரு 20-25 நிமிடங்களுக்கு தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வார். நாம் சில கேள்விகள் கேட்க வேண்டிய நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அப்படி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். முதலில் தென்காசி கணேசன் அவர்கள். அதான் இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த குவிகம், குறிப்பாக சுந்தரராஜனுக்கும் கிருபானந்தன் அவர்களுக்கும் நன்றி. ஆவேஸ் உட்பட சபையை நான் வணங்குகின்றேன். இந்த நானும் புத்தகங்களுங்கிறது வந்து நம்மளை பற்றியே ஒரு நல்ல, நம்ம எப்படி வந்திருக்கோம், எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருந்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்ம தொடர்ந்து நல்ல முயற்சி எடுத்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனைக்கு ஒரு நல்ல நிகழ்வு என்று நான் நம்புகிறேன். என்ன சொல்ல போன இறைவனுக்கும் இது குருநாதருக்கும் வாசிப்பும் ரசிப்பு உணர்வு கொண்ட என் பெற்றோர், அதே போல தொடர வைக்கும் என் மனைவி மகன்கள், உற்சாகப்படுத்தி வரும் நட்பு உறவு பத்திரிகைகள் மேடைகள் ஊக்குவித்து படைப்பாளி என்ற அங்கீகாரத்தை தந்தது குவிகம். ஏன்னா சின்ன சின்ன புத்தகம் எழுந்தாலும் முதல்ல ஒரு அற்புதமான புத்தகங்கள் 3 புத்தகங்களை எழுத வைத்தது குவிகம். குவிகத்தின் விஸ்வநாதன் ராமூர்த்தி என்று அழைக்கப்படும் கிருபானந்தன், சுந்தரராஜன் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து இதை பார்த்து வானதி பதிப்பகம் எனக்கு 2 புத்தகங்கள் எழுதி கொடுத்தார்கள். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அதை வெளியிடுறேன். அந்த ராமநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. என்னை எழுத தூண்டிய காரணிகள்னா, சின்ன வயசுலேருந்தே அப்பா ஒரு நல்ல ரீடர், எப்போதும் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால எனக்கும் சின்ன வயசுலேருந்தே எல்லோருமே படிப்பாங்க எங்கள் வீட்டில். அதனால அந்த கிராமத்து சூழ்நிலையில பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் போனோம்னா அப்போ கிடைக்கிற புத்தகங்கள் அம்புலி மாமா, அந்த இரும்பு கை மாயாவிங்கிறது 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் போது, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண விஜயம், சங்கரகர்பா, கோகுலம், கல்கண்டு, அப்படியே கல்கி, மஞ்சரி, கலைமகள், துக்ளக்கெல்லாம் ஒரு 15-16 வயசுல துக்ளக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் வீட்டில் கலைமகள், துக்ளக்க, ஆனந்த விகடன், கனையாளி, தீபாவளி மலர்கள் என்ற வாசிப்பு நீண்டது. அப்போ வேற எந்த புத்தகமும் படிக்கக்கூடாது. அதனால குமுதம்ங்கிற பேச்செல்லாம் சொல்லவே கூடாது. வீட்டுக்கு தெரிஞ்சு படிக்கிறதுனா துக்ளக் படிக்கலாம், கலைமகள் படிக்கலாம். அப்படி இருந்த காலங்கள். ஆனால் படிப்பு என்பது, வாசிப்பு என்பது தொடர்ந்தது. கதைகள், நாவல்கள், இதழ்கள் வாசியப்படும். குறிப்பெடுப்பு, சக மனிதர்களுடன் பரிமாறுதல் என்பது நான் நிச்சயமாக ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்வேன். எப்பொழுதானாலும் 15 வயசுலேருந்து நான் எங்க பேசினாலும் கையில ஒரு பேப்பரும் பேனாவும் கொண்டு போயிடுவேன். யார் பேசுனாங்க, என்ன புத்தகத்தில் நல்ல குறிப்புகள், அதை எடுத்துக்கொள்வேன். அதனால நிறைய ஆளுமைகள் மனதில் நினைத்து அவங்களெல்லாம் நேரில் சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. லாசாராவின் மகனும் நானும் ஓசூர் அசோக் லைன்ல ஒன்னா வேலை பார்த்தோம், சப்தரிஷி. அதனால அவர் அடிக்கடி பார்த்து அவர் கையால சாப்பிட்டுருக்கேன். அவர் வந்து நாங்கள் பேச்சுலர்னால எங்களுக்கு சமைச்சு போடுவார். லாசா ராமாமிர்தம், அதே போல் நான் பார்த்த சாத்தி, கீவாஜா, ஜெயகாந்தன் நேரம் பார்த்து வீட்டுக்கு போய் பார்த்து வந்திருக்கேன். சுஜாதா, சாவி, மணியன், சிவசங்கரி, ராக்கி ரங்கராஜன், திருப்பூர் கிருஷ்ணன், உஷா சுப்பிரமணியன், கீழாம்பூர் ராஜேஷ்குமார், புஷ்பா சங்கத்துறை, பட்டுக்கோட்டை பிரபாகரன், இஸ்லாமகிருஷ்ணன், செங்கோட்டை ஸ்ரீராமன், பலரை நேரில் சந்தித்திருக்கிறேன். 18 வயதிலிருந்து புத்தகங்கள் வாங்கும் பழக்கம். அப்பவே ₹1 சரி 50 பைசானாலும் பழைய புத்தக கடைகள் நிறைய பேர் வாங்குவேன். இந்த அப்படியெல்லாம் சேர்ந்து இல்லத்தில் ஒரு 4000 புத்தகங்கள் இருக்கு. எல்லா விதமான புத்தகங்களும் இருக்கு. நாவல், கதை, கட்டுரை, தேசமொழி, அரசியல், கவிஞர்கள், இலக்கியங்கள் என இவையெல்லாம் என்ன எழுதி வைத்த காரணிகள். தொடர்ந்து எல்லோரும் தருகின்ற ஊக்குவிப்போம். ஒவ்வொரு படியாய்
கிட்டத்தட்ட பிரைவேட் கம்பெனி, எல்லாருக்கும் தெரியும். அதனால 20 வயதுலேருந்து 58 வயது வரை டிவிஎஸ், அசோக் லேலண்ட், ஓசூர், சென்னைன்னு சொல்லிட்டு காலையில் 7:45 போனால் சாயந்தரம் 6 மணி ஆஃபீஸ் தான். அது தவிர குடும்பம், குழந்தைகள், பெற்றோர், உறவுகள் தான். ஆனாலும் எந்த ஊர்லேயும் உணவு இடைவேளை, மாலை பணி முடிஞ்ச பின் சாலை ஓரம் வண்டியை நிறுத்தி ஓரமா நின்று திரை, இலக்கியம், அரசியல், அன்றைய கிசுகிசுக்கள் என்ன ஏது இதை பற்றி பேசுறது ஒரு நட்பு வட்டம் இருந்தது. அது பணிபுரிந்த அலுவலகங்கள்ல ரிட்டையர் ஆகிறதையும் எனக்கு அது அந்த இது இருந்தது. நானே ஒரு கிளப் ஆரம்பிச்சு, ஸ்பிரிச்சுவல் கிளப், மேகசின் கிளப்னு மாசம் ஆளுக்கு ₹1, ₹5, ₹10 எல்லாம் போட்டு எல்லா புத்தகங்களும் படித்தோம். அதுல சினிமா பத்திரிகைகள் கூட படிப்போம் அந்த காலத்துல. சித்திராலயால இருந்து சினிமா எக்ஸ்பிரஸ், பொம்மை வர. அதே சமயம் கதைகளை வந்து அனுராதரமன் இப்படி இருக்காங்க, இந்துமதி இப்படி இருக்காங்க, புஷ்பா சந்திரன் இப்படி இருக்காரு, இப்படி எல்லாம் ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து. அப்புறம் அப்படியே கொஞ்சம் துணுக்கள் எழுத ஆரம்பிச்சேன். பத்திரிகைகளுக்கு ஜோக்குகள், வாசகர் கடிதங்கள், தகவல்கள், திரை விமர்சனங்கள், சந்திப்புகள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட்டுரை கவிதைகள் போட்டின்னு எழுத எழுத ₹2, ₹5, ₹10 அப்படிதான் பிரைஸ் கிடைச்சது. அப்போ அது 100, 2000 வர கிடைச்சது பரிசுகள், பணம்லாம். இப்படிலாம் இருந்தது. இருந்தாலும் அடிமனதுல ஒரு ஏக்கம் என்னன்னா, நம்ம வேலைக்கு போயிட்டோம், குழந்தைகள், குடும்பங்கள்லாம் இருக்கு, வாழ்க்கையில ஒரு முனைவர் பட்டம் வாங்கணும், ஒரு புத்தகம் முழுமையாக மனநிறைவோடு எழுத வேண்டும். ஒரே ஒரு புத்தகம் எழுதுங்கிறது எனக்கு பெரிய பிரமிப்பா தான் இருந்தது. 50 வயசுல கட்டுரைகள்லாம் ஒரு பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன், நிறைய பரிசு வாங்கியிருக்கேன் கட்டுரைகள் போட்டியில. ஆனா ஒரு புத்தகம் எழுதுறதுங்கிறது ஆரம்பிச்சு மனசுக்குள்ள நம்மளால எழுத முடியாது போலுக்கு, அதுக்கு ஒரு தனி ஸ்கில் வேணும் அப்படின்னு விட்டுட்டேன். அது மாதிரி நிறைய சாதனை ஆளுமைகளை சந்திக்கணும், அதுக்காகவே ஓசூர் இருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு சென்னைக்கு வந்தேன். நிறைய ஆளுமைகளை சந்திச்சேன். டாக்டர் கலாம்ல இருந்து கண்ணதாசன், சிவாஜி கணேசன், ஜெயகாந்தன், அப்புறம் நா பார்சாரதி, சோ, சுஜாதா, லால்குடி, மெல்லிசை மன்னர்கள், விஸ்வநாத ராமூர்த்தி, சுசீலா, டிஎம்எஸ் என்று எல்லோரையும் சந்தித்தது, அவரோட பேசியதெல்லாம் எனது பாக்கியம். அப்படியும் முனைவர் பட்டம் வாங்கும்போது என் வயது 56. பகவத்கீதையில் மனித வளம் என்ற தலைப்பிலே ஆய்வு பண்ணேன். அதுக்கப்புறம் முழுமையான புத்தகம்னு கொண்டு வந்தது 60 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. அதுவும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு திரும்பி வந்தது மறுபிறவி என்று சொல்ல வேண்டும். அந்த மறுபிறவியிலே குவிகம் அந்த பெருமையை எடுத்துக்கொண்டது. திரு கிருபானந்தனுக்கு நிச்சயமா நன்றி சொல்ல வேண்டும். காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது தொகுப்பு புத்தகங்கள் வந்தது என்னோடது. அந்த காஞ்சிபுரம் புலவர் கணேசன் என்பவர் நல்ல ஊக்கம் கொடுத்தார். எனது கவிதைகள் நிறைய பேர் 4-5 பேர் எழுந்தாங்க, 5 பேரோ 6 பேரோ. அந்த தொகுப்பு நூலில் என்னோட கவிதைகள் வந்தது. கவிச்சாரல், தேன் துளிகள் அப்படின்னு 2. அப்புறம் உரத்த சிந்தனை சென்னை வந்து ஆனந்த சுதந்திரம் மொழி, இதெல்லாம் ஒரு 2000க்கு முன்னாடி. கவிச்சாரல்ங்கிறது கவிதைகள். உதாரணத்துக்கு 2 கவிதைகள் என்னோடது பார்த்தீங்கன்னா. சரி சார். தேன் துளிகள்ங்கிறது வந்து என்னுடைய கவிதைகள். இது மாதிரி வாட்டர் பாக்கெட் என்ன கோவி விட்டான்னு வறண்ட நாக்குடன், இந்த மாதிரி பொது கவிதைகள் எழுதி ஹைக்கூ மாதிரி. எங்கள் காதல் தெய்வீக காதல் தான் கோவில் படிக்கட்டில் தொடங்கி பிரகாரத்தில் வளர்ந்து குளத்தில் முடிந்தது, இப்படி எல்லாம் எழுதி அந்த புத்தகங்கள் வந்தது. ஆனந்த சுந்தரம்ங்கிற பத்திரிகை, உரத்த சிந்தனை, அந்த புத்தகத்துல என்னுடைய கவிதைகள் வந்தன. அதுல இந்த மாதிரி எழுதியிருந்தேன். தேர்தலுக்கு முன் வாக்காளர்கள் சிந்திப்பதும் இல்லை, வெற்றி பெற்றபின் வேட்பாளர்கள் மக்களை சந்திப்பதும் இல்லை. அதே போல மொழி என்பதற்கு தமிழ் இங்கே ஆள்பவர்களுக்கு முதலானது என்கிறார்கள். ஆம், இவர்கள் அரசியல் வாழ்விற்கு அதே முதலானது. இழந்தவன் ரொம்ப பாராட்டக்கூடிய வரிகளாக இருந்தது. இதற்கப்புறம் வந்து பண்பாட்டு தகவல் களஞ்சியம்னு ஒண்ணு அவசரமா அந்த நேரத்துல காஞ்சி மடத்து ஜெயந்தர் புதுப்பிரிவு இருக்கும்போது ஒண்ணு போடலான்னு சொன்னாரு. அப்ப இந்தியாவுடைய சிறப்பு தலங்கள், கோவில்கள், சிறப்பு அம்சங்கள்னு ஒரு சின்ன புத்தகம் வெளியிட்டோம். அதை ஜெயந்தர் சரஸ்வதி சுவாமிகளே வெளியிட்டார்கள். இதற்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியராக இந்த வெங்கடேசன் அவர்கள் 10, 12 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில குறிப்புகள் கொண்ட கையேடு, கடைசி நேரத்துல பரீட்சை எழுதும் போது கடைசி 6 மாசத்துல உடல்நிலை எப்படி பண்ணணும், என்ன சாப்பிடணும், பரபரப்பு இல்லாத படிப்பு. இதுல வந்து ஆலோசனைகள் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும், அவங்கள குழந்தையில போட்டு நோண்டிட்டே இருக்கக்கூடாது, ஆசிரியர்கள் எப்படி சொல்லணும், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு சிறு கையெழுத்து புத்தகம் வந்து 4 முறை மறுபதிவு செய்யப்பட்டு மதிப்பு செய்யப்பட்டு காஞ்சிபுரம், சென்னை, கோவை பள்ளிகளிலே வழங்கப்பட்டது. நிறைய ஸ்பான்சர் கிடைச்சாங்க. சின்ன ஒரு கையேடு மாதிரி கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன தொகுப்புகள், கனவெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன தொகுப்புகள், புத்தகங்கள். அப்புறம் ஒரு இடைவெளி தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷத்துக்கு மேல புத்தகம் படிச்சுட்டு இருந்தோம், எழுதிட்டு இருந்தோம், அப்படியே போயிருந்தது. ஆனா அந்த இடைவெளியை வந்து இடைவேளையாக மாற்றியது குவிகம். பத்மினி பட்டாபிராமன், உரத்த சிந்தனை 25 வருஷம் நண்பர். அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது நான் புத்தகம் எழுத நினைச்சுட்டே இருக்கேன், ஆனா நடக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லும்போது, கிருபானந்தன் இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்கன்னு நம்பர் கொடுத்தாங்க. அப்ப அவர் யூஎஸ்ல தான் இருந்தார். அவர்கிட்ட யூஎஸ்ல பேசி, அவர் நீங்க வாட்டு எழுதுமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்கள்ட்ட கையில என்ன இருக்கோ அதை எழுதி அனுப்பிச்சிருங்க, புக்கு ஃபார்மேட்ல நான் பாத்துக்கிறேன், படிக்கும்படி இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். அது ஒரு கடைசி 3 மாதத்துல அப்ப பையனுடைய கல்யாணம் எல்லாம் சேர்ந்து இருந்தது. அந்த நேரத்துல 3 புத்தகங்களும் மிக அருமையான முறையில குவியம் வெளியிடுது. அந்த 3 புத்தகங்கள்
அந்த எல்லாரும் வெளியிட்டாங்க. அந்த நேரத்துல காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவில் ஸ்தானிகர், அப்புறம் இவர் ஏகாம்பரேஸ்வர் கோவில், அப்புறம் டாக்டர் சாம்பமூர்த்தி, சங்கரா காலேஜ் பிரின்சிபல், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பிரமாதமா நடந்தது. அது 4ஆம் திருநாளாங்கிறது பகவத்கீதை வாழியினர்கள் ஒவ்வொரு ஸ்லோகம் 30 நாளைக்கு நான் கோயம்புத்தூர் ஆல் இண்டியா ரேடியோல பேசியிருந்த புத்தகமா போட்டேன். இது கொஞ்சம் நல்லாவே போச்சு. கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 800 பிரதிகளுக்கு மேல வாங்கப்பட்டிருக்கின்றது. குவிகம் வெளியிட்ட முதல் புத்தகம்னே சொல்லலாம். சிவசங்கரி, நல்லி செட்டியார், டெல்லி கணேஷ் எல்லாருமே எனக்கு பாராட்டுரை தந்திருக்காங்க. அதுக்கடுத்து என்ன வானிலை என்னுடைய மொத்த கட்டுரைகள் பல்வேறு மாத வருட வார இதழ்கள், கலைமகள், அமுத சுரபி, கல்கியில எல்லாம் வந்தது. அது சிருங்கேரி சுவாமிகள் பத்தி, காஞ்சி பெரியவர்கள் பத்தி, ஊவேசா, திரைக்கலைஞர்கள், கவிஞர்கள், திருப்பாவையெல்லாம் பத்தி இதுவும் நல்ல வரவேற்பு. அப்புறம் என்னுடைய முழு கவிதை அது அப்பவே இளந்தேவன் இருக்கும்பொழுதே என்னை எழுதணும் ஊக்கப்படுத்தினார். அவரோட நிறைய கவியரங்கம் பண்ணியிருக்கேன். காளிமுத்து தலைமையில் அந்த காலத்துல ஏற்பாடெல்லாம் பண்ணார். எனக்கு ஆபீஸு குடும்பம் என்னால பண்ண முடியல. ஆனா அதே இளந்தேவன் அணிந்திரியோட இந்த தொகுப்பு மிக நன்றாக வந்திருக்கிறது, கவிதை தொகுப்பு. இப்ப 2 புத்தகம் இதெல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு 4 புத்தகங்கள் மாதா பிளஸ் பிதா பிளஸ் தெய்வம் சிக்கோட்டு குருன்னு சொல்லிட்டு சிங்கேரி ஜெகத்தூர் எங்க குடும்பத்திற்கு எங்களுக்கு எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பேராசிரியர் வாவேசு அருமையான ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கிறார். கவிஞர் விஸ்வநாதன் கொடுத்திருக்கிறார். இதை தவிர நெரூர் சுவாமிகள், மதுரை சென்மையா மிஷன் தலைவர் கொடுத்திருக்காரு. இந்த புத்தகம் எல்லாம் இப்ப நான் ஊருக்கு திரும்பி வந்தவுடனே அநேகமா ஆகஸ்ட் செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த தலைப்பு பார்த்து சிங்கேரி சுவாமியில ரொம்ப பாராட்டினார். மாதா பிளஸ் பிதா பிளஸ் தெய்வம் சிக்கோட்டு குருன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம். அதாவது பல்வேறு குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல ஒவ்வொரு பாட்டு, அந்த காலத்து பாட்டு ஒரு 55 இருந்து 75 வரை 80 வரை உள்ள பாடல்களை தொடர்ந்து அப்பப்ப பண்ணதெல்லாம் சேர்த்து ஒரு 60 பாடல்கள். அந்த பாடலுடைய வரிகள், இசையமைப்பு, ராகம் எப்படி பாடியிருக்காங்க, அதோட சேர்ந்து ஒரு கிசு அந்த பாடலை பத்தி, அந்த நேரத்துல அந்த படத்தை பத்தி எல்லாம் சேர்ந்து அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு புத்தகம். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம்னு. அப்புறம் கண்ணதாசனில் கண்ணன், இது இதுல வாவேசு அமெரிக்கா போயிருக்கும்போது அப்போ ஒரு நாளைக்கு நீங்க பேசுறீங்களான்னு எனக்கு இவர் கொடுத்தார், நாகராஜன், RR சபா செக்ரட்டரி. பாரதிக்கு பின் கண்ணதாசன் நான் பேசினேன் ஒரு 1.5 மணி நேரம். அதை கேட்டுட்டு வானதி திருநாவுக்கரசு பையன் ஏன் நீங்க ஒரு புத்தகம் எழுதக்கூடாது, எல்லாரும் ஏற்கனவே நிறைய எழுதிட்டாங்க சார் கண்ணதாசனை பத்தின, இல்ல நீங்க வித்தியாசமா எழுதுங்க. கண்ணதாசன் கண்ணன் 222 பக்கம் எழுதி, அதுவும் இப்ப நான் வந்த பிறகு வெளியிட போகிறேன். அவர்களே இன்னொரு கட்டுரை புத்தகம் எழுத சொன்னார்கள், நானா எழுதுவது நானா என்று. பல்வேறு தலைப்புகளில் பல பத்திரிகைகள் அந்த கட்டுரைகள் அதுவும் எழுதியிருக்கேன். ஸோ இதுவரை வெளியிருந்த புத்தகங்கள்னா 2000 to 2015 கவிச்சாரல், தேன்திருகள், ஆனந்த சுந்தரம், கனவலா நனவாக 5 புத்தகம். குவிகம் 4ஆம் நாளாம், என்ன வானிலை 1, 2, 3 புத்தகம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப தயாரா பிரிண்ட் ஆகி இருக்கு. மாதா பிதாவும் எங்கேயும் போதும், வானதி 2, கண்ணதாசில் கண்ணன், நானா எழுதுவது நானா. ஸோ மொத்தம் இதுவரை 12 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. இன்னும் 4 புத்தகம் இந்த 2 மாசம் இங்க இருக்கிறதுக்குள்ள முடிச்சிருவேன். ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சிருக்கு. பவனாச சிவன் குவியம் தொடர்ந்து சுந்தரராஜன் தான் என்னை எழுத சொன்னார் 2 வருஷம் முன்னாடி. மாதம் ஒரு கவிஞர் என்று கிட்டத்தட்ட பாவனாசிவன் ஆரம்பிச்சு பழனி பாரதி எல்லாம் ஒரு 35 தமிழ் திரைக்கவிஞர்கள். நல்ல அலசலாவே இருக்கிறது. அப்புறம் ஆதிசங்கரை பத்தி புத்தகம் ஒண்ணு இருக்கேன். என்ன யாருன்னு திரும்ப எனக்கு கட்டுரை தொகுப்புகள். நரேந்திர மோடியின் பங்களிப்புன்னு மன்னவன் வந்தானடி சொல்லிட்டு எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தலைப்பு போட்டேன். ஸோ அது 4 புத்தகம் ரெடியா இருக்கு. வந்தவுடனே அதுவும் சேர்த்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை இது பண்ணிட்டு ஜனவரில பண்ணுவேன். ஸோ இவை போன்ற அலசல் என்னை எழுத தோன்றுகிறது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. என்னை பொறுத்தவரையில் எழுத்து என்பது அரிதாரம் அல்ல, அது மனதின் நிஜம். மனதில் தோன்றும் எண்ணங்கள் ஏதாவது ஒரு வகையில் தான் இன்னும் மேம்பட, உறவுகள் புரிதலை அதிகரித்து நெருங்கி வர, சமுதாயத்திற்கு ஒரு தாக்கத்தை கொடுக்க உதவும் என்பது திடமான நம்பிக்கை. புத்தகங்களை வாங்கலாம், வாசிக்கலாம், முடியவில்லை என்றால் மனதார பாராட்டலாம். 2025 ஜனவரி புத்தக கண்காட்சியில் 16 புத்தகங்களுடன் புத்தக வாசிப்புடன் சந்திக்கிறேன். நன்றி. குவியமுக்கு நன்றி. நன்றி நன்றி தெற்காசி கணேசன் அவர்களே. ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களுடைய பயணம். புத்தகத்தை எப்போ படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆரம்பிச்ச உங்களுடைய பயணம். 16 புத்தகங்களை எழுதி இப்போ 2025 நீங்க சந்திக்க வர்றேன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய முனைவர் பட்டம் வாங்கின நீங்க பகவத்கீதையுடைய சாரத்தை இந்த புத்தகம், பிறகு 4ஆம் நாளாம் திருநாளாம், அந்த 4ஆம் நாளாம் திருநாளை பத்தி நமது கிருபானந்தன் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. இப்பதான் போட்டோம், முதல்ல 200 போட்டோம், 300 போட்டோம், 400, 500, 600 பாட்டு போயிட்டே இருக்காது.
அப்பப்போ ஒரு 100 புத்தகம் போட்டு நிறைய நண்பர்கள் அதை வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. மிகவும் சிறப்பான புத்தகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதெல்லாம் கேட்பதற்கு. அதை தவிர இன்னும் நிறைய புத்தகங்கள் நமது குவியத்தில் அவரை தொடர்ந்து எழுதி கொடுத்த திரை இசை கவிஞர்களை பத்தி அவர் எழுதி வந்திருந்தாரு. பாபநாசம் சிவன்ல இருந்து இப்ப பழனி பாரதி வரைக்கும் அதையும் புத்தகமாக கொண்டு வருவதற்காக அவர் திட்டமிட்டிருக்கிறார். தென்காசி கணேசன் அவர்கள் நிச்சயமா அவருடைய பயணம் புத்தகம் பதிப்பு புத்தகத்தை வெளியிடுவதிலும் புத்தகத்தை தயாரிப்பதிலும் அவருடைய பெருமை நிச்சயமா மக்களுக்கும் அந்த இது ஒரு தொற்று நோய் போல நமக்கு தொற்றிக்கொள்ள சொல்வது போல அவருடைய கருத்துக்கள் நம்ம நிறைய நண்பர்கள் இன்னும் புதிதாக நிறைய செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி. இவருடைய புத்தகங்களை ஒரு கண்காட்சியில் அழகாக டிஸ்பிளே பண்ணி 16 புத்தகங்களை வைத்து சிறப்பாக செய்வோம் 2025 என்று சொல்லி அவருக்கு வாழ்த்துக்களையும் நம்முடைய பகிர்ந்து கொண்டதற்காக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது அடுத்தது மதுவந்தி அவர்களை போய்விட்டு பிறகு 2 பேரிடமே நமது கேள்விகளை பொதுவாக கேட்கலாம். கேள்விகளோ அல்லது கருத்துக்களோ ஏதாவது இருந்தாலும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது நண்பர் மதுவந்தி அவர்கள், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உங்க பிராட்காஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுங்க. பிரசன்டேஷன் உங்களுடைய இது க்ளோஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. இப்போ மதுவந்தி அவருடைய புத்தகங்கள், நான் இன்ஃபேக்ட் ஒரு கவிதை புத்தகம் எடுத்துட்டு யூஎஸ்ஏக்கு வரணும்னு நினைத்த போது நான் எடுத்துக்கொண்டு வந்த ஒரு புத்தகம் மதுவந்தி அவருடைய புத்தகம். அதை அப்பப்போ படித்துக் கொண்டு இருக்கிறேன். அதை இன்னும் அவரோட கூட நான் ஷேர் பண்ணிக்கல. இந்த ஒரு சிறு முன்னுரையுடன் அவருடைய கவிதை நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அதை மற்ற மொழிகளிலும் மொழி மாற்று செய்து அதை அனுப்பி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மதுவந்தி அவர்கள் அவர் எழுதின புத்தகங்களை பற்றி நம்முடைய பகிர்ந்து கொள்வது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி. மதுவந்தி அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். பேசுங்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். நல்லவேளை எனது 2 நூல்கள் வெளியா இருக்கு. அதனால எனது புத்தகங்கள் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. இல்லாட்டினா ஒன் புக் ஒன்ற மாதிரி ஒரே ஒரு நூல் தான் எனது புத்தகம்னு சொல்ற மாதிரி ஆயிருக்கும். இந்த எனது புத்தகங்கள் அறிமுக வரிசையில ஒரு 6 பேர் பேசியிருக்காங்க. அவங்க வரிசையில 2 புத்தகம் வெளியிட்டு பேசுறது நான் மாத்திரம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெருமை எனக்கு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல. இந்த கவிதை எழுதுற எழுத்தாளர்கள் எல்லாரும் ஆரம்பிக்கிறவங்க முதல்ல எல்லாரும் உங்ககிட்ட பேட்டியில கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நான் கவிதை தான் எழுத ஆரம்பிச்சேன், என்னோட முதல் கவிதை வெளியாச்சு, அதுக்கப்புறம் தான் சிறுகதை, குறும்புதினம், நாவல் அந்த மாதிரியாக நாங்க எழுத ஆரம்பிச்சோம் வேற வேற வடிவங்கள்ல. அப்படிதான் நாங்க கவிதையில ஆரம்பிச்சு வேற வடிவங்களுக்கு போனோம்னு. ஆனா நான் இன்னும் கவிதையில ஆரம்பிச்சு கவிதையிலேயே இன்னும் போய்கிட்டே இருக்கேன். கவிதையிலேருந்து வெளியிலே வர மாதிரியே தெரியல. ஒருவேளை இப்ப கவிதையிலேயே கதைகள்லாம் சொல்றவருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் கவிதைகள் மூலமா கதைகள், நானும் அந்த மாதிரி சில கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையிலே ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரியான சுதந்திரம் இப்ப இருக்கிறதுனால சிறுகதைக்கெல்லாம் போக வேண்டாம்னு தோணிடுதோ என்னன்னு தெரியல. நான் இன்னும் கவிதையில தான் போய்கிட்டு இருக்கேன். என்னோட நூட்கள் வெளியிடுறதுக்கு பத்தி சொல்றதுக்கான ஒரு அறிமுகம் சொல்றேன்னா, என்னோட கல்லூரி இறுதி ஆண்டுல இந்த கல்லூரியோட வாய்ஸ்னு ஒரு மேகசின்ல என்னோட ஒரு முதல் கவிதை பஸ் ஸ்டாப் பாஞ்சாலிங்கிற கவிதை வெளிவந்தது. அந்த கவிதையை படிச்சுட்டு நண்பர்கள்லாம் பாராட்டி, குறிப்பா ஆர் வீரராகவன் இன்னொரு நண்பர் இருக்கார். என்னோட பேரும் வீரராகவன், அவரோட பேரும் வீரராகவன். அவர் ஒரு தபால் லைட்டில் எழுதி எனக்கு பாராட்டு போட்டு அது கல்லூரிக்கு வருது. நான் நம்பவே இல்லை. யாரும் அந்த என்னோட நண்பர்கள்லாம் சேர்ந்து எனக்கு கலாட்டா பண்றாங்க, வீரராகவன்ட்டேருந்து வீரராகவனுக்கு எப்படி வரும், அப்படிலாம் இருக்கவே முடியாதையா, போன்லாம் இல்லாத காலம், தபால் அட்டை தான் வரக்கூடிய காலம். நான் நம்பவே இல்லை. அப்புறம் பார்த்தா அந்த வீரராகவனோட தம்பியும் அந்த அமெரிக்கன் கல்லூரிலேயே படிக்கிறதுனால அவர் சொன்னார், நீங்க அந்த தபால் அட்டைக்கு பதிலே போடல, எங்க அண்ணா ரொம்ப வருத்தப்பட்டாரு, அவர் உங்க கவிதை நல்லா இருக்குன்னு படிச்சுட்டு நான் எடுத்துன்னு போய் கொடுத்தேன் வாய்ஸ் மேகசின், நானும் என்னோட அமெரிக்கன் காலேஜில் இருக்கு. அதை படிச்சுட்டு அவர் ரொம்ப பாராட்டி சொன்னாரு, நீங்க அதுக்கு பதிலே சொல்லலேன்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நிஜமாவே ஒரு ஆர் வீரராகவன் இருக்காரு, நிஜமான வாசகர், அவர் பாராட்டி இருக்கார் அந்த கவிதைன்னு. அப்போ ஜன்னல்னு ஒரு மேகசின் மதுரையிலேருந்து வந்துட்டு இருந்தது. மணிவண்ணன்கிற ஒரு ஆசிரியரை வச்சு ஜன்னல்னு மேகசின். அந்த மேகசினுக்கு ஆர்விஆர் கடைசி கம்பி அப்படின்னு, ஜன்னல்ங்கிறதுனால கடைசி கம்பி, கடைசி பக்கம் சுஜாதா மாதிரி கடைசி பக்கம் ஆர் வீரராகவன் ஆர்விஆர்ங்கிற பேர்ல எழுதிட்டு இருந்தார். அவர் எனக்கு அதை அறிமுகம் படுத்தி வச்சார். அந்த பஸ் ஸ்டாப் பாஞ்சாலி கவிதை திருப்பியும் அந்த ஜன்னலோட முதல் இதழில் திருப்பியும் வெளியிடப்பட்டது. அந்த வெளியிட்டப்போ
எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயகாந்தனோட ரொம்ப தோழர், ரொம்ப சிந்தனையாளர், எழுத்தாளர். அவர் தான் அந்த நூல் வெளியிட்டார். அந்த ஜன்னல் முதல் இதழ வெளியிடுறப்போ இந்த பஸ் ஸ்டாப் பாஞ்சாலியை பத்தி ரொம்ப குறிப்பிட்டு சொன்னார். இப்ப எல்லாமே மாறிடுத்து. இந்த கவிதையை வந்து வேற வேற வடிவங்கள்ல வேற வேற இடத்துல சொல்றப்போ இப்ப பஸ் ஸ்டாப்ல இருக்கிற பாஞ்சாலி வந்து பஸ்ஸுங்கிற கண்ணனை வந்து பஸ்ஸா உருவப்படுத்துறா. அப்ப கண்ணனை வந்து பஸ்ஸா உருவப்படுத்தி, கண்ணா நீ வந்து நவீன கண்ணா நீ தான் பஸ் உருவத்துல வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்றா பஸ் ஸ்டாப் பாஞ்சாலின்னு ரொம்ப குறிப்பிட்டு சொன்னார். அப்படி ஆரம்பித்த அந்த கவிதை பயணம் வந்து ஜன்னலுக்கு அப்புறம் ஹரிகரன் நண்பன் கூட சேர்ந்து பூபாலம் என்கிற கையெழுத்து பத்திரிகை, அதில் ஒரு பயணம். அதற்கு பிறகு அந்த காலகட்டத்திலேயே கணையாழி, தீபம் என்கிற நிறைய இதழ்களில நிறைய கவிதைகள் பிரசுரமாகி தீவிரமாக கவிதைகள் எழுதி கொண்டது. அப்போ நான் முதல் நூல்ல சொன்ன மாதிரி பஸ் டிக்கெட் பின்னாடி கூட கவிதை எழுதி வைக்கலாம்னு தோணும். ஏன்னா பஸ்ல போயிட்டு இருக்க ஏதாவது தோணுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பஸ் டிக்கெட் எடுத்து அந்த பஸ் டிக்கெட்டுக்கு பின்னாடி கவிதை எழுதி பத்திரமா படியில வச்சுட்டு அப்புறம் திருப்பி வந்து எழுதின காலம்லாம் உண்டு. அந்த காலமெல்லாம் மாறி வேலை கிடைச்சு வேற வேற ஊருக்கெல்லாம் போய் டெல்லி வந்தப்புறம் டெல்லியில யதார்த்தான்னு கே பெண்ணேஸ்வரனோட இயக்குனர் வந்து ஒரு நாடக குழுல இணைஞ்சு நிறைய நாடகங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சப்போ அந்த கவிதையோட தொடர்பு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அந்த கவிதையை வந்து எழுதுறது இல்லை, அவ்வளவு இது பண்றது இல்லை. நாடகமான தீவிரமான நாடகம், சுந்தர ராமசாமியோட உடல்கள், அந்த மாதிரியான தீவிர நாடகங்கள், நிறைய நாடகங்கள் அங்க யதார்த்த குழுவோட சேர்ந்து நடந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலைன்னு ரொம்ப போனப்புறம் கவிதையோட தொடர்பு குற்றமா குறைஞ்சு போய் புத்தகம் படிக்கிறது கூட குறைஞ்சு போச்சு. கொஞ்சம் கூட இலக்கியம் புத்தகம் அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நான் கவிதை எழுதினேனா அப்படின்னு யாராவது கேட்டா ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி நேரத்துல 2019 ஆர்கேவோட கவிதை தொகுப்பு வருது, முதல் கவிதை தொகுப்பு, ஒரு கோப்பை சூரியன். அவன் சொல்றான், குவிகம் வந்து ரொம்ப குவிகம் சுந்தரராஜன் அண்ட் கிருபானந்தன் அவங்க உதவியில இந்த முதல் தொகுப்பு வந்திருக்கு. நீ வந்து இந்த புத்தகத்தை கொண்டுடலாம், ஒரு நீ இவ்வளவு நாளா கவிதை எழுதினதெல்லாம் ஒரு புக்கமா கொண்டுடலாம். அப்பதான் ஒரு நம்பிக்கை வந்தது. அப்புறம் எல்லா கவிதையும் திரட்டி, அப்ப தமிழ் தட்டச்சு கூட எனக்கு வந்து ஒழுங்கா வராத ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியாது, கையில தான் எல்லாம் எழுதியிருக்கும். அவ்வளவு கவிதையும் திரட்டி கையால் எழுதின கவிதையெல்லாம் திரட்டி அனுப்பி அந்த ஆளுக்கு ஒரு வானம் என்கிற முதல் கவிதை நூல் ஆர்கேயின் உதவியால், குவிகம் உதவியால் வெளியானது. கொரோனா மகா தொற்று உச்சத்தில் இருந்த காலம். நண்பர் ஆர்விஆர் வந்து அறிமுகம் அணிந்துரை எழுத கே பெண்ணேஸ்வரன் ஜூம்ல மெய்நிகர் நிகழ்வுல அந்த கவிதை நூல் வெளியானது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த முதல் கவிதை சிறுகதை புதினம்லாம் வந்து இருந்தா நூல்ல இருந்து ஒரு சிறுகதையை எடுத்து படிச்சு பார்த்து பகுதியை சொல்லலாம். அதுக்கு பதிலாக நான் வந்து அந்த என்னோட முதல் நூல்ல இருந்து சில கவிதைகள் அறிமுகமாக சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். முதல் கவிதை, முதல் பக்கத்திலே வெளியான கவிதை, முதல் கவிதை, அந்த நூலின் முதல் கவிதை சூரிய வணக்கம். அந்த கவிதையோட தலைப்பு, இருந்த இடத்திலேயே இருந்து உள்ளுக்குள்ளேயே எரிந்து ஜோதியும் வெம்மையும் தந்து எங்கள் வாழ்வை நடத்துகிற சூரியனை உன்னை நிதமும் வணங்குவேன் என் அம்மாவை ஞாபகப்படுத்துவதால். நம்ம தலைமுறையில இருக்கிற அம்மாக்கள் எல்லாம் வந்து வீட்டுக்கள்லயே வேலை செய்த அம்மாக்கள், வெளியில போய் அலுவலகத்துல வேலை செய்து சம்பாதிக்காத அம்மாக்கள் தான் நமக்கு எல்லாருக்குமே மொத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் வந்து எங்கேயும் வெளியில போகிறதுக்கு முடியாது, வீட்டிலே தான் வேலை, ஒளியில எங்கேயும் போக முடியாது. அந்த மாதிரியான அம்மாக்களை பார்த்ததுனால அந்த அம்மாக்களுக்கான ஒரு நினைவுல இந்த கவிதை. இருந்த இடத்திலேயே இருந்து உள்ளுக்குள்ளேயே எரிந்து ஜோதியும் வெம்மையும் தந்து எங்கள் வாழ்வை நடத்துகிற சூரியனே உன்னை நிதமும் வணங்குவேன் என் அம்மாவை ஞாபகப்படுத்துவதால். இதுதான் முதல் கவிதையா வைக்கணும்னு நினைச்சேன். அது முதல் கவிதை அன்னம் விடு தூதுல வெளியான இந்த கவிதை இது. அதுக்கப்புறம் இன்னொரு கவிதை கணையாழியில வந்தது, கல்வின்னு கவிதை. நீச்சல் அறியத்தான் நதியில் இறங்கினோம், பாதி வழியில் நோக்கம் மாறி போச்சு, ஆற்றை கடப்பதே அதிமுக்கியம் எல்லோரும் சொல்ல நீச்சலை நதியிலேயே விட்டு காசு கொடுத்து படகில் ஏறி அக்கறை போனோம். இது கணையாழியில வெளியான கவிதை. கல்வியோட நிலைமை வந்து வருத்தப்படுற மாதிரி இன்னைக்கு இந்த நிலைமையில தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. கல்வியோட லட்சியம் வந்து வேலைங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. கல்வியோட லட்சியம் வந்து கற்றுக்கிறது, நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுங்கிறதெல்லாம் மாறி
படிச்சுட்டு வேலைக்கு போகணும். அதனாலதான் இன்ஜினியரிங் காலேஜ் இவ்வளவு இருக்கு. அவ்வளவு பேர் இன்ஜினியர் படிச்சுட்டு வராங்க. ஒருத்தருக்கும் வேலை இல்லை. எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோடிஃபிகேஷன் பண்ணிட்டு டிசிஎஸ்லையும் அதுலயும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த கல்விக்கு அப்ப எழுதினாலும் இந்த கவிதை இன்னைக்கும் பொருத்தமா இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. இந்த கவிதை ஒண்ணு. அப்புறம் கடைசியான இறுதி கவிதை அந்த நூல்ல ஆளுக்கு ஒரு வானத்துல கவிதை. கவிதையின் தலைப்பு வந்து நேற்று இரவும் தூங்கினாயாமே, உனக்கு என்ன வேண்டும் என நீ அறிந்திருக்கிறாயாமே, நாளை மறுநாள் அடுத்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என திட்டங்கள் வைத்திருக்கிறாயாமே, சிக்கலான பாதைகளுக்கு இடையே நீ போக வேண்டிய பாதை எதுவென புரிந்து வைத்திருக்கிறாயாமே, நம்பிக்கை துரோகம் அல்லது கடமை தவறுதல் இரண்டில் ஒன்றுதான் தேர்வு செய்ய வேண்டுமெனில் மூன்றாவதாக ஒன்றை தேர்வு செய்ய உனக்கு சாத்தியப்பட்டு இருக்கிறதாமே, அடுத்து படிக்க வேண்டிய புத்தகம், எழுத வேண்டிய கவிதை, வசப்படுத்த வேண்டிய கோட்டை எதுவென தீர்மானமாய் இருக்கிறாயாமே, கேள்விகள் மேலும் கேள்விகள் என அயர வைக்கும் நடைமுறை வாழ்விலும் தளராமல் சிக்கெடுத்து பதில்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாயாமே, நேற்றிரவும் தூங்கினாயாமே என்கிற இந்த கவிதையோடு அந்த முதல் நூல் முடிகிறது. இந்த முதல் நூலுக்கு அப்புறம் நான் வந்து கவிதை 100 நூல்லாம் வரும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லாம இருந்தது. ஆசை இருந்தா கூட நடக்கமான நம்பிக்கையே இல்லாம இருந்தது. ஆனால் திரு அழகிசிங்கர் நடத்துகிற சொல் புதிது என்கிற குழு, அது முக்கியமான காரணம். பிறகு குவிகம் நடத்துகிற இந்த வாராந்திர கூட்டங்கள், குவிகம் கிருபானந்தன் சுந்தரராஜன் கொடுக்கிற ஊக்குவிப்பு, இதில் காரணமாக 2வது நூல் சாத்தியமானது. ஆளுக்கு ஒரு வானம் என்கிற 2வது நூல், கவிதை நூல். அதற்கு மிக மிக அருமையான அணிந்துரை திரு ஆவேஸ் அவர்கள். அதையே படித்துவிட்டு வைத்து விடலாம், இந்த கூட்டத்தை முடித்து விடலாம் என்று கூட தோன்றும். அவ்வளவு அருமையான அணிந்துரை. அது ஒரு மகுடம் போல அந்த நூலுக்கு. அந்த நூல் வெளியீட்டு விழா ஒரு பெரிய திருவிழா போல நடந்தது. எனது பூபால நண்பர்கள் ஹரி, சுரேஷ், ஆர்கே அவர்களுடைய நூல், அதனுடன் டாக்டர் ஜே பாஸ்கருடைய நூல், SL நானு அவர்களுடைய நூல் என 6 நூல்கள் ஒரே விழாவில். அருமையான ஒரு வெளியீட்டு விழா, மனதுக்கு மிக சந்தோஷமான விழா. அந்த 2வது நூலும் மனதுக்கு மிக திருப்தியான ஒரு வெளியீடு அந்த நூல். அந்த நூலிலிருந்து முதல் 2 கவிதைகள். முதல் கவிதை அம்மா, ஒரே சொல் கவிதை, அம்மா, அவ்வளவுதான் அந்த கவிதை. அந்த 2வது கவிதையும் மிக சிறிய கவிதை. கவிதையின் தலைப்பு தாய்மை. அந்த 100வது மகனையும் பெயர் சொல்லித்தான் அழைப்பாள் காந்தாரி. இந்த கவிதை பூபாலம் கீதம் 17 பிப்ரவரி 22 வெளியான கவிதை. இன்னொரு கவிதை, கவிதையின் தலைப்பு ஆனாலும் மாய்ந்து மாய்ந்து சுற்றினாலும் காற்றாடிக்கில்லை காற்று. இதுதான் கவிதை. இது டெல்லி தமிழ் பவழச்சங்க விழாவில் மலரில் ஜூலை 22 வெளியானது. இந்த நூலை, பவழ விழா நூலை டெல்லியில் வெளியிடும் போது திரு மாலன் அவர்கள் இந்த கவிதையை குறிப்பிட்டு சொன்னார். அதை குறிப்பிட்டு கேட்ட பிறகு தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அந்த நூலை படித்த பிறகு, பவழ விழா மலரை படித்த பிறகு, அது தினமணியில் ஒரு வாரமும் இந்த வாரம் ரசிகன் என்கிற ஒரு பகுதி உண்டு. அந்த தினமணியில் ஞாயிற்றுக்கிழமை இந்த கவிதையை குறிப்பிட்டு என்னோட படத்துடன் இந்த கவிதை வெளியானது. அதனால் இந்த கவிதையை குறிப்பிட ஆசைப்பட்டேன். இதற்கு பிறகு இந்த நூலின் கடைசி கவிதை. கவிதையின் தலைப்பு கிணற்றில் கல். கிணற்றுக்குள் கல் போட்டு காத்திருந்தேன். குபுக் சத்தம், நீர் வட்டம், தெரிக்கும் நீர்த்துளி, ஏதுமற்ற நீண்ட மௌனம். இதுதான் எதிர்வினையா? நிலவு, விண்மீன், நீலவானம் ரசித்து இருக்க என் கல்லுக்கென எதிர்வினைக்கு பொழுதில்லையா? கனம், நிறம், வேகம் மாற்ற வேண்டுமோ? கிணறு இருக்கும் வரை கல்லெறிய உற்சாகம் தொடர்ந்திருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த 2வது நூல் முடிந்தது.
இரண்டாவது நூல் வெளியான பிறகு பூபாலம் திருப்பி 3 வருடமாக வந்து கொண்டிருக்கிறது. அது அது கொடுக்கிற உற்சாகம், சொல் புதிது குழுவில் கவிதை எழுத கொடுக்கிற சாத்தியங்கள், அவர் வெளியிடுகிற தினசரி விருட்சம் தினசரி மின்னிதழில் கவிதை வெளியாகிறது. இது கொடுத்த உற்சாகம், கவிதை பற்றி பேச, விவாதிக்க, ரசிக்க, பிரசுரிக்க என்கிற சூழல் உற்சாகமாக இருப்பதால் இந்த 3வது நூல் இப்பொழுது தயாராகி இருக்கிறது. தென்காசி கணேசன் அவர்களின் நூலின் தலைப்பு போல, எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் என்கிற தலைப்பு போல, கேட்கும் செவிக்கு எங்கும் இசை என்கிற தலைப்பில் இந்த 3வது நூல் விரைவில் வெளியாகிறது. அந்த தலைப்பு கவிதையை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கேட்கும் செவிக்கு எங்கும் இசை, நோக்கும் விழிக்கு எங்கும் அழகு, நடக்கும் கால்களுக்கு எங்கும் பாதை, தொழுகின்ற கரங்களுக்கு எங்கும் இறை, ஜபிக்கின்ற நாவுக்கு எதிலும் மறை, வாசிக்கின்ற மனசுக்கு எங்கும் கவிதை, நேசிக்கும் உளத்துக்கு எல்லாம் தோழமை. இந்த கவிதை பூபாலம் கீதம் 24 ஏப்ரல் 23 வெளியானது. இந்த இடத்தில் என்னது சில கவிதைகளை தெலுங்கில் மொழிமாற்றம் செய்து பிரசுரித்த திருமதி கௌரி கௌரவானந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த 2 நூட்களும் கெண்டில் மின்னூலாக பதிவு செய்த கிருபானந்தன் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். 3வது நூலில் திறந்து வெளியான பிறகு 3 நூட்கள் என்று சொல்ல முடியும். அடுத்த நிகழ்வில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மதுவந்தி சார். உங்க கவிதைகளை போலவே உங்க பேச்சு ரொம்ப இனிமையா, ரொம்ப சுவையா இருந்தது. நல்ல உங்க கவிதைகளுடைய ஒவ்வொரு வரிகளும் நல்ல ஒரு ஆழமான, ஒரு கருத்தாழமிக்க ஒரு கவிதை வரிகள். மிகவும் எனக்கு பிடித்த வரிகள். நீங்க கவிதை சொல்லும் பொழுது அதை உன்னிப்பாக நான் கவனிப்பேன். உங்களுடைய குரல் ஒரு ஹஸ்கி ஒரு வாய்ஸ்ல அந்த கவிதையை சொல்லும் போது அதுக்கு ஒரு கனமே அதிகமாகதாக எனக்கு ஒரு தோணல். ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு நமது நண்பர்கள் புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். என் புத்தகங்கள் வரிசையில் பேசினார்கள். அவரிடம் நீங்கள் கேள்விகள் கேட்பதற்கு ஆவலாக இருப்பீர்கள். அவர்களுடைய திட்டங்கள் என்ன, அல்லது உங்களுடைய கருத்துக்கள் அது அவருடைய கருத்துக்களோடு எப்படி ஒத்து போகின்றன என்பதை பற்றி நமது நண்பர்கள் கேள்விகள் எழுப்பலாம். முதலாக ராய செல்லப்பா அவர்களை தன்னுடைய கருத்தை பரிமாறும்படி கேட்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் குறிப்பாக தென்காசி கணேசன் அல்லது மதுவந்தி என்று குறிப்பிட்டு கூறுங்கள். திரு ராய செல்லப்பா அவர்கள். வணக்கம் குவிகம் நண்பர்களே. நம்ம இவர் தென்காசி கணேசன் தன்னுடைய கடைசி வார்த்தையா இதை சொல்லி இருக்கலாம். என்னுடைய புத்தகங்களை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா அவர் 16 புத்தகங்கள் 17 எழுதிட்ட பிறகு என்ன சொல்வாருன்னு தெரியல. அதுக்கு எதனா பழமொழி கண்டுபிடிக்கலாம். இவ்வளவு சாதனைகள் புரிந்து இவ்வளவு அமைதியா இருக்கார். எப்பவும் சிரித்த முகத்தோடு இருக்கார். அவர் அந்த வாலி கண்ணதாசனை பத்தி பேசின அந்த நிகழ்ச்சி இன்னும் மனசுலயே அப்படியே இருக்கு. எப்படிதான் இவ்வளவு பாடல்களை மனசுல ஞாபகம் வச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. மனசுக்கு இளமையாவே வச்சுட்டு இருக்காரு அவர். பட் இருந்தாலும் இது போராது. இந்த 16 புத்தகங்கள் போராது. 60 வயதுக்கு நீங்க 60 புத்தகங்களாவது இந்த நேரம் எழுதியிருக்கணும். ஆகவே குவிதம் வெளியிட தயாரா இருக்கு. கிருபானந்தன் மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். அதனால கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிருங்க. அடுத்து மதுவந்தி அவருடைய கவிதைகள் ஒண்ணு, நிறைய கவிதைகள் நானே கூட அப்பப்போ சொல்லியிருக்கேன். எதை விடுறதுன்னு தெரியல. அவ்வளவு கவிதைகள் ரொம்ப அருமையான கவிஞர். இந்த கவிஞர்களை எப்பவுமே ஆரம்பிக்கும் போது கவிதையை தான் ஆரம்பிப்போம். ஏன்னா பேச ஆரம்பிக்கும் அம்மா அப்பா அந்த மாதிரி சிலபிள் தான் ஆரம்பிப்போம். ஒத்த சிலபிள் தான் ஆரம்பிப்போம். அதெல்லாம் போயிட்ட பிற்பாடுதான் கதையோ கட்டுரையோ வரும். ஸோ கவிதைகளை வேகமா எழுதி முடிச்சிருங்க. அப்பதான் நீங்க கதாசிரியராகவும் நாவலாசிரியராகவும் ஆக முடியும். கவிதையை லேட் பண்ணினீங்கன்னாக்கா நீங்க கதாசிரியர் நாவலாசிரியர் ஆகிறது இன்னும் லேட் ஆயிடும், வயசாயிடும். அப்புறம் ஞாபகம் மறதி வந்துடும். அதனால கவிதைகளை தினம் ஒரு கவிதையை நீங்க எழுதலாம். கார்ல போகும்போது தினம் ஒரு கவிதை எழுதிட்டே இருக்கலாம். 8 வரை எழுதிட்டே இருந்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த புத்தகத்தை ஜனவரிக்குள்ள நீங்க கொண்டு வந்துருங்க. இந்த புத்தக கண்காட்சிக்குள்ள மிச்சம் நிச்சயமா இருக்கும். ஒரு 100 கவிதைகளாவது இருக்கும் உங்ககிட்ட. அதெல்லாம் சேர்த்து ஒரு வழி பண்ணி நல்லபடியா பண்ணி ஒரு புத்தகமா கொண்டு வந்துருங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க பண்றது மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவும் இருக்கீங்க. இதுவரையிலும் எழுதாதவர்களுக்கு, எழுதியவர்களுக்கும் இதை விட இன்னும் சிறப்பா உங்களை போல கவிதை எழுதணுன்ற எண்ணத்தையும் நீங்க உண்டு பண்ணுகிறீர்கள். தென்காசி கணேசன், மதுவந்தி இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அருமையா சொன்னீங்க ராய செல்லப்பா அவர்களே.
நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. எப்படி புத்தகங்களை எழுத வேண்டும், கவிதையோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது, கட்டுரைகள், கதைகள், நாவல் என்று உங்களுடைய படிப்படியாக படிக்கட்டுகள் போல நீங்கள் செல்ல வேண்டும் என்று அழகாக சொன்னீர்கள். நிச்சயமாக நமது நண்பர் மதுவந்தி அதை எடுத்துக்கொள்வார். தென்காசி கணேசன் ஏற்கனவே செய்து வருகின்றார். 16 பெற்று மட்டும் இல்லாமல் 16 வயதில் மாதிரி 60 வயதினிலே மாதிரி அவர் 60 புத்தகங்களுக்கு மேல எழுதலாம். நிச்சயமாக செய்வார். நண்பர் ஹரிஹரன் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அவர் தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளலாம். அவரும் ஒரு என்ன இருக்காரா ஹரிஹரன்? இருக்கீங்களே. உங்களுடைய கருத்துக்கள், இரு கதாசிரியர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை குறிப்பிட்டு பிறகு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். டாக்டர் தென்காசி கணேசன் மற்றும் நண்பன் ராகவன் மதுவந்தி எனும் இரம்யன் நல்வாழ்த்துக்கள். அவங்க 2 பேரும் இந்த புத்தகத்தை பத்தி சொன்னாங்க. முக்கியமா நான் தென்காசி கணேசன் சாரோட படைப்புகள் வாட்ஸ்அப் அதில் படிக்கிறேன், புத்தகமா படிச்சதில்ல. பட் மதுவந்தி இந்த காலத்துல பூபாலத்துல வந்தபோது கையெழுத்து பிரதியா இருந்தபோது அவர் கவிதை நான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால அவர் விரலாய் நான் இருந்திருக்கிறேன் அந்த டயத்துல. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய கவிதைகள் பத்தி விவாதம் பண்ணியிருக்கோம். மதுவந்தி பல கவிதைகள் சொல்லும் போது ஞாபகம் அவரோட பூபாலத்துல அட்டைப்படமா அந்த கவிதை, அதுக்கு ஒரு படம் வரைஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம். எனக்கு அவர் ஏன் கவிதையோட நிறுத்திக்கிறாங்கிறது எனக்கு ஒரு இதா இருக்கு. ஏன்னா கவிதையை எழுத தெரிந்தவர்கள் எல்லாரும் சிறுகதை எழுத முடியும். ஏன்னா வாக்கிய அமைப்பு ரொம்ப ஈஸி, கவித்துவமா சொல்ல முடியும், அழகா சொல்ல முடியும். நான் ஒரு சில கதையை சின்ன கதையா சொல்ல முடியலங்கனால அது கவிதையா மடக்கி போடுறேன். ஸோ இது பண்ணும்போது அது கட்டாயம் முடியுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ இது சம்பந்தமா ஐ ஹாவ் டு கோட் ஹிம். தவம்ங்கிற அவரோட கவிதையை நான் சொல்லணும். தலையில் நெருப்பை சுமந்தபடி எழுத்துரசும் விரல்களுக்காய் தீக்குச்சிகள் காத்திருந்தன. இது ரம்மிங்கிற பேர்ல மதுவந்தி எழுதினது. ஸோ ஒரு சிறுகதை எழுதுறதுக்கு ரெடியா இருக்கு எல்லாம். அவர் தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா பண்ண முடியும் அவரால். நிறைய அவர் இப்ப சமீபத்துல எழுதுறதெல்லாம் சிறுகதை மாதிரி எழுதுறாரு. நான் கேட்டிருக்கேன், ஏன் நீ கதையை எழுதாம கவிதையா எழுதிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு பக்க கதையில ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீட்டி கொண்டு போறாங்கிறது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு இவ்வளவு நான் நடுவில் பிரேக் விட்டாலும் மதுவந்தி தொடர்ந்து அந்த இலக்கிய அந்த மேபி அந்த பென்னேசன் அந்த அந்த கனெக்ஷன் அதெல்லாம் தொடர்ந்து அவர் இருந்துட்டே இருந்திருக்காரு. நிறைய ஐ திங்க் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அவர் சன் என்னப்பா எழுதாம இருக்க அப்படின்னு சொல்லி திருப்பி எழுத ஆரம்பிச்சாரு. ஸோ இதுக்கும் அவரை தான் சொல்லணும். அவரோட கவிதையே திருப்பி நான் கோட் பண்றேன். அது சொல்ற எனக்கு சந்தோஷம், அதனால சொல்றேன். இது சொல்ல வேண்டிய விஷயத்த பாதி அதுவே சொல்லிடுது. தொடர்ந்தபடியே அப்படிங்கிறது அந்த கவிதை. நீங்க நதிங்கிறதுக்கு பதிலாக மதுவந்தி கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அது சரியா வந்துடும். நதி நடுவழியில் நிற்பதற்கில்லை, நதியின் பயணம் முன்னோக்கியே. பிரிந்ததினாலேயே மதிப்பு மிகுந்த நினைவுகளும் பழகிய இடத்தில் பாதியில் விட்ட கனவுகளும் இழுத்தாலும் வந்த வழி பின் திரும்புவதில்லை. மோனம் அழுத்ததென்று ஆரவாரத்தோடு மலை விட்டு இறங்கிய பின் பயணம் நடுவில் சலித்தாலும் கடல் நோக்கிய பாதை மாற்றுவதற்கில்லை. ஆரவார ஆர்ப்பரிப்பு தான் காத்திருக்கும் என்றாலும் பயணம் தொடர வேண்டும். மதுவந்தி நடுவழியில் நிற்பதற்கில்லை, எதற்கென்றும் மதுவந்தியின் பயணம் முன்னோக்கியே எப்போதும். இதுதான் நான் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஸோ மதுவந்திக்கு வாழ்த்துக்கள். நிறைய எதிர்பார்க்கிறோம். முடிஞ்ச ஜனவரி மாசம் எல்லாரும் சேர்ந்து புத்தகத்தை ரிலீஸ் பண்ணலாம். நான் ஒரு 25-30 கதையை வச்சிருக்கேன், அதை செலக்ட் பண்ணி எடுத்து கொடுக்கணும். அது அதனால சேர்ந்தே புத்தக கண்காட்சியில் இணைவோம். அவரோட கட்டுரை, தென்காசி சாரோட கட்டுரை, என்னோட கதை, இவரோட கவிதை அப்படின்னு மொத்தமா குவியத்துல இருந்து ஒரு பட்டாளம் இறங்கி வரும். வாழ்த்துக்கள் 2 பேரும். நன்றி. நன்றி நன்றி ஹரிஹரன். நீ சொல்றதை கேட்டோன்னா மணிமேகலை பிரசுரத்தோட ஞாபகம் தான் வருது. ஒவ்வொரு புத்தக கண்காட்சி என்ன நம்பர்னு பார்த்துவாங்க, 43, 44 அத்தனை புத்தகங்கள் அவங்க வெளியிடுவாங்க. ஒரு தனி ஸ்பெஷல் அரங்கில் அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா நம்ம அடுத்த வருஷத்துல 2025 ஜனவரியில நம்ம குவிகம் பதிப்பகம் சார்பாக நிறைய புத்தகங்கள் வெளியிடுவோம். 2025 பண்ணலாம் சார். 25 பண்ண சொல்லலாம். கண்டிப்பாக பண்ணலாம்.
நமது நண்பர்கள் நன்றி. எத்தனை பேர் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா ஆமா கிருபானந்தனுடைய முயற்சிக்கு அதுக்கு நிறைய ஆமா தேவைப்படும். அவரால் ஆமா செய்ய முடியும். ஆமா. அவரால் செய்யக்கூடிய திறமையும் அவருக்கு நேரமும் இதுவும் இது இருக்கு அவர்கிட்ட. அதனால கண்டிப்பா செய்வோம். இப்போ பானுமதி மேடம் அவங்க நல்ல ஒரு விமர்சகர், நல்ல எழுத்தாளர், நல்ல ஒரு கதாசிரியர். அவர் இவங்களுடைய இரு புத்தகங்கள் பற்றியும் அவருடைய கருத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இருவர் இருவர் பேச்சும் அருமை. பானுமதி மேடம் கேட்கலையா? சொல்லுங்க. அடுத்து எந்த சார்? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இருவரை பற்றிய இருவர் பேச்சும் அற்புதம். அவரவர் நூல்கள், அவரவர் அறிமுகம் செய்த விஷயங்கள், உண்மையிலேயே பார்க்க போனாக்க பல இத கேட்கும் போது நம்ம ஏன் நம்மளுடைய புஸ்தகத்தை கொண்டு வராம ஒரு பிடிவாதத்தோட இருக்கோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆவல் வந்துருது. ஒரு புக்கை நான் ஏற்கனவே வெளியிட்டு இருந்தா கூட ஏன் நம்ம வச்சிருக்கோமே, அதை இருக்கிறத வந்து நம்ம வெளியிடலாமே. நிறைய பேர் சொல்லியிருக்கா எனக்கு செய்யுங்க அப்படின்னுட்டு. எனக்கு ஒரு தயக்கம், யார் நம்மள்த படிக்க போறாங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிற இதுல இருந்தது. பார்க்கலாம், இது ஒரு ஆவலை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. புக்கா வரும்போது அதனுடைய சிறப்பு தனியா இருக்கு. மதுவந்தி வந்து ஒரு சிறப்பு சிந்தனை உள்ள கவி அப்படிதான் நான் சொல்லுவேன். அவர் பார்க்கக்கூடிய கோணங்கள் எல்லாமே மாறுபட்டு இருக்கும். சாதாரணமா எல்லாரும் பாக்குற மாதிரி அவர் பாக்குறது கிடையாது. எஸ்பெஷலி அந்த கடைசி கவிதை ஒன்று சொன்னார் இல்லையா, உன்னுடைய இதுல நீ என்ன தீர்மானத்துல இருக்க, என்ன செய்ய போற, அத பத்தி ஓகே அத பத்தி என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த கிராஸ் ரோட்ஸ். லைக் ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்ற மாதிரி there are two ways just before me. I am going to tread the path which is so far untaken. I am not exactly repeating the poem, but அதுதான் அதுக்கு அர்த்தம். So the choice, அது எப்போதுமே தன்னையே ஜட்ஜ் பண்ணிக்க முடியாத ஒரு சங்கடங்கள் இருக்கு. இன் எனி கேஸ் ரொம்ப அருமையான ஒரு கவிஞர். அதே மாதிரி தென்காசி கணேசனும் அவருடைய அனுபவங்கள், அவர் எழுதின விஷயங்கள், எஸ்பெஷலி கீதை அண்ட் மனிதவளம். பல பேர் வந்து கீதை இஸ் நாட் ஃபார் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட்னு நிறைய ஆர்டிக்கல் நான் படிச்சிருக்கேன். ஏன்னா எம்பிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் தான் முக்கியங்கிற மாதிரி தான் சொல்லி தருவாங்க. அதுதான். ஆனா அது இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி. வாய்ப்பிற்கு நன்றி. என்ன ஒரு மாதிரி ஒரு ஆர்வத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, பார்க்கலாம். நன்றி. நன்றி நன்றி பானுமதி மேடம். இதுதான் இந்த என் புத்தகங்களுடைய ஒரு வெற்றியாக நான் கருதுறேன். எப்படி என் புத்தகங்களை பத்தி இப்ப நாங்கள் ஆசிரியர்களே சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கும் ஆகா நம்மளும் எழுத வேண்டும், அல்லது நம்ம எழுதின இன்னும் நிறைய எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல ஏற்படுத்துது இல்லையா, அதுதான் இதனுடைய வெற்றியாக கருதுகிறேன். நிச்சயமா அந்த என் புத்தகங்களை நம்ம தொடர்ந்து நடத்துவோம். இன்னும் நிறைய நண்பர்கள் ஊக்கம் பெற்று நிறைய புத்தகங்கள் கொண்டு வர வேண்டும். புத்தகங்கள் கொண்டு வருவதை பற்றி நமது என் சொக்கன் அவர்கள் சொன்னாரு. அதாவது நீங்க எழுதுறீங்க, புத்தகங்கள் வச்சுக்கிறீங்க, படிக்கிறீங்க, யார் படிக்க போறாங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் தோணும். ஆனா நீங்க டிஜிட்டைஸ் பண்ணி ஆகணும். அதாவது அது ஒரு புத்தகமாகவோ அது ஒரு வடிவில கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால்தான் அது இருக்கும். பிற்காலத்துல யாருக்கு எப்போ அந்த புத்தகங்கள் எந்த வகையில உதவியா இருக்குங்கிறத இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு அழகா நம்ம குவிகம் ஒரு அளவலாவல்ல சொன்னாரு. ஸோ அதுல இருந்து தான் நம்ம நிறைய நண்பர்கள் வந்து புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும். குவிகம் பதிப்பகம் மேலும் மேலும் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான். இப்போ இந்திரநீலன் சுரேஷ் இரு நண்பர்களை பற்றியும் அவர்களுடைய புத்தகங்களை பற்றியும் மதுவந்தி தென்காசி கணேசன் அவர்களை பற்றியும் கூறுவார்கள். இந்திரநீலன் சுரேஷ். அனைவருக்கும் வணக்கம். தென்காசி கணேசன் சார், கொஞ்சம் லேட்டா வந்தேன் இப்ப இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு. தென்காசி கணேசன் சாரோட அந்த பேச்சை அருகிலிருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதாவது சரளமான இப்போ யாரோ குறிப்பிட்டு சொல்ற மாதிரி கவிதைகளும் சரி, கோட்ஸும் சரி, அவற்றிருந்து அப்படி அள்ளி தெளிக்கும். அதை வந்து இந்த பேச்சு, சில பேருக்கு பேச்சு வரும், எழுத்து வராது, சில பேருக்கு எழுத்து வரும், பேச்சு வராது. இது ரெண்டுமே திறம்பட செய்யக்கூடியவர் நம்ம தென்காசி கணேசன் சார். நிறைய திறமைகள் உள்ளடக்கி, நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி வைத்திருப்பவர் அவர். நம்ம செல்லப்பா சார் சொன்ன மாதிரி
60 புக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேச்சுகளை அவர் வந்து எழுத்துக்களாக மாற்றி எல்லாருக்கும் பயன்படும் வகையில் இந்த டிஜிட்டல் தளத்தில் வெளியிடணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். மதுவந்தி சார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் 2 இருக்கு. எல்லாரையும் பாராட்டி, எல்லாரையும் அரவணைச்சு, எல்லாரையும் தூக்கி, எல்லாரையும் கொண்டாடி இந்த இந்த எல்லாருக்கும் ஒரு உத்வேகமும் உற்சாகமும் கொடுக்குற ஒரு அற்புதமான மனிதர், ஒரு நல்ல மனிதர். அதை அதை வந்து அவருடைய கவிதைகளில் வந்து 2 விதமாக நான் பார்த்துருக்கேன். ஒன்று இலக்கிய தரம் வாழ்ந்த கவிதை, இன்னொன்று மாடர்ன் கவிதைகள். எனக்கு அவருடைய மாடர்ன் கவிதைகள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து இன்னும் நிறைய எழுதணுங்கிறது என்னுடைய கோரிக்கையாகவும் நான் வைக்கிறேன் இந்த இடத்துல. உதாரணத்துக்கு ஒரு கவிதை சொல்கிறேன். காதினுள் பொருத்திய ப்ளூடூத் கருவி, கடவுளுடன் உரையாடல், காலம் ஆனது அப்படிங்கிறாரு. அதாவது ப்ளூடூத் டெக்னாலஜியை காதில் வச்சு கேட்குறவர் கடவுளுடன் உரையாடி கொண்டிருக்கிறாருங்கிறது எப்படி ஒரு வித்தியாசமான சிந்தனை. 4 வரி தான் அந்த கவிதை. இது மாதிரி மாடர்ன் தாட்ஸ் உள்ள கவிதைகளை நிறைய அவர் எழுதணும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அது இந்த இதில் அவர் அற்புதமாக அமரக்கூடியவர். அது மாதிரி நிறைய எழுதணும்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் நிறைய வாழ்த்துக்கள், நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்து நிறைய பேருக்கு பயனளிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த கோவிகம் சுந்தரராஜன் சார் இந்த அனைவருக்கும், கிருபானந்த் சார் அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி இந்திரன் சுரேஷ். அழகா சொன்னீங்க. நீங்க மதுவந்தி சார் இன்னும் நிறைய எப்படி எழுத வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப தென்காசி கணேசன் சாருடைய எழுத்தும் பேச்சும் 2மே சிறப்பாக இருக்குங்கிற கருத்து சொன்னது ரொம்ப சரியான பொருத்தமான கருத்து. நீங்களும் அழகாக அதை சொல்லக்கூடிய இடங்களை அழகாக சொல்லக்கூடிய சிலரில் இந்திரனில் சுரேஷ் அவர்களும் ஒருவர். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நன்றி. இப்போ சுரேஷ் ராஜகோபால் அவர் நம்ம தென்காசி கணேசன் மதுவந்தியோட புத்தகங்களை பற்றி கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். இதுல தென்காசி கணேசன் ஐயாவை பத்தி பேசும்போது 16 புத்தகங்கள். ஆஹா, அற்புதம் அற்புதம். அதுல சிறப்பான அத முன்னோட்டமா பேசினது, அது திரையில காட்டினது எல்லாமே அவரோட சிறப்பு, அவருடைய முனைப்பு எல்லாமே தெரிகிறது. அவருக்கு பலவித தூண்டுதல்ல வந்து அவர் எப்படி தூண்டப்பட்டார், எப்படி எழுத்த அதை மாற்றப்பட்டது, அவர் மாற்றினார் அப்படிங்கிறது வந்து அவரை பன்முக திறமையை அவருக்கு கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறது மற்றவங்களோட தூண்டுதலால தான் அப்படிங்கிறது வந்து அவர் வெளிப்படையா சொன்னது வந்து ரொம்ப சிறப்பு. அவருடைய நூல்களை நான் வாங்கி இன்னும் படிக்கல, படிக்கணும், கண்டிப்பா படிப்பேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது மதுவந்தி ரொம்ப நல்ல நண்பர். அவர் 2 புத்தகங்கள் நூல்கள் தான் வெளியிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தது. அடுத்த 3வது நூல் தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து சொன்னது ரொம்ப சிறப்பான இது. அடுத்தது அவர் அதை பத்தி மணியான பேச்சு, அந்த இதை அதை தன்னை பத்தி சொல்லும் போது ஒரு கவிதையும் எடுத்து அந்த கவிதையோட சிறப்பம்சம் என்ன, அது எதுக்கு அந்த அந்த கவிதை எழுதப்பட்டது அப்படிங்கிறதையும் அவர் சொன்னது வந்து ரொம்ப இதுவா இருந்தது, சிறப்பா இருந்தது. அடுத்தது அவர் பூபாலம்ங்கிற பத்திரிகையோட முதுகெலும்பு மாதிரி அவர் ஒருத்தர். அந்த எல்லாருமே முதுகெலும்பு தான், அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த அணியில இருக்கக்கூடிய அனைவருமே முதுகெலும்பு தான். இவர் இன்னொரு முதுகெலும்பு அப்படிங்கிறத நான் பாக்குறேன், அந்த கோணத்துல பாக்குறேன். அடுத்தது அவருடைய ஆளுக்கு ஒரு வானம், அவரை பத்தி எனக்கு தெரியாத போதே புத்தக கண்காட்சியில வந்து நான் போய் வாங்கி அதுக்கப்புறம் உடனே அன்னைக்கு இரவே உட்காந்து படிக்க தூண்டிய இது. எல்லா கவிதையும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அவரோட கவிதைகள்ல வந்து கருத்தாழம் அதிகமா இருக்கும், அது ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். இந்த சில பேர் அந்த தேங்காயை ஒடிக்கிற மாதிரி அந்த வார்த்தைகளை பொழந்து கட்டிடுவாங்க. அதுல அந்த ஆழம் வந்து மதுவந்திக்கு இருக்கு, ரொம்ப சிறப்பு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு பேச சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு குவியத்துக்கு நன்றி. நன்றி சுரேஷ். நல்ல அழகா சொன்னீங்க 2 பேருடைய புத்தகங்களை பற்றியும், அதுவும் ஆளுக்கு ஒரு வானம் வாங்கி அன்றைக்கே முழுவதும் படித்தேன்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு சின்ன நிறைவாக வாவேஸ் அவர்களை அவருடைய கருத்தை சொல்வதற்கு முன்னால ஒரு சின்ன ஒரு கருத்தை மட்டும் நீங்க சொல்ல விரும்புகிறேன். குவியும் பதிப்பகத்தில் வந்த புத்தகங்கள் அத்தனையுமே நம்ம கிண்டில்ல, அமேசான் கிண்டில்ல போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது. கிருபானந்தன் இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, யார் யார் அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய புத்தகங்களை எல்லாத்தையும் அமேசான் கிண்டில்லையும் போடுறோம். ஆனா அதுல வந்து நமக்கு விற்பனைகள் பெருசா ஒண்ணு வரப்போறது இல்லை. ஏன்னா வந்து ஏதாவது ஒருத்தர் அந்த புத்தகத்தை படித்தாலும் அதுல இருந்து 10 பைசா 5 பைசாங்கிற மாதிரி வரும். ஒரு பேஜுக்கு 5 பைசாங்கிற மாதிரி எல்லாம் வரும்.
இதை நண்பர்களோட அந்த பணத்தை, அதாவது மதிப்பை எழுத்தாளர்களோட பகிர்ந்து கொள்ள முடியாது. குவிகத்துக்கு வர்ற ஸ்மால் அமௌண்ட் அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் கிருபானந்தன் சொல்லுவாரு, இந்த படத்தை திருப்பி உங்களுக்கு தர முடியாது, ஆனா குவியத்தின் சார்பாக நம்ம கிண்டல்ல போடுறோம், உங்களுக்கு அதுக்கு அனுமதியை கொடுங்கள் என்ன. இப்ப நண்பர்கள் நிறைய பேர் நண்பர்கள், அதனால இப்ப நடக்கட்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்முடைய எண்ணம் என்ன, இன்னும் நிறைய நண்பர்களுக்கு அந்த புத்தகங்கள் போய் சேர வேண்டும். அதை பற்றி அதனுடைய லிங்க் எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்காரு கிருபானந்தன். அதாவது நீங்க ஒரு 4 புத்தகத்தை பதிப்பித்திருந்தீங்கன்னா குவிகம் சார்பாக, குவிகம் புத்தகங்கள் மட்டும்தான் இதுல, குவிகம் சார்பாக பதிப்பித்த புத்தகங்கள் இல்லை அந்த லிங்க் எல்லாம் அமேசான் லிங்க் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதை உங்கள் நண்பர்களுக்கு ஃபேஸ்புக்ல மற்ற எல்லாத்துலையும் நீங்க போட்டீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கு. அவர்கள் அந்த புத்தகங்களை படிப்பார்கள். அவர்களை படித்தால் அதற்காக நமது கிடைக்கும். அந்த புத்தகத்தை வாங்கினார்கள் என்றால் அந்த கொஞ்சம் பெரிய அமௌண்ட் கூட வரும். சப்போஸ் அந்த புக்கு 100 ரூபான்னா அமேசானுடைய கான்ட்ரிபியூஷன் போக நமக்கு 50 ரூபா கிட்ட புத்தகத்துல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறு தொகை வந்ததுன்னா நம்ம குவியத்திற்கு ஒரு மாசம் ஒரு 500 ரூபாய் இதுல வந்ததுன்னா கூட அது ஒரு சிறப்பாக மற்ற பணிகளுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். புத்தகங்களை பற்றியும் இன்றைக்கு பேசுகின்ற நண்பர்களை பற்றியும் வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? ஹலோ சார், நான் கௌரி கிருபானந்தன். சொல்லுங்க மேடம். இன்ஃபேக்ட் உங்களை கேட்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க, நீங்க 2 கவிதைகள் நீங்க மொழிபெயர்த்திருக்கீங்க, நீங்க சொல்லணும். முக்கியமா மதுவந்தி சாருடைய ரத்துங்கிற கவிதை, அது படிச்சதுமே எனக்கு ரொம்ப ஆடி போயிட்டேன். அதாவது இந்த கால பெண்களுக்கு, முக்கியமா இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு எல்லாம் உடனே டைவர்ஸ் ஆகுது. இவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பா, இருந்தாலும் டைவர்ஸ் ஆகுது. அந்த ஒரு வாழ்வியலை பத்தி அவர் எழுதியிருந்தார் இல்லையா, அந்த கவிதை தெலுங்குல என்னால அப்படியே கொண்டு போக முடிஞ்சது. அது எனக்கு ரொம்ப திருப்தி தந்த ஒரு இது. அதே பேர நேற்றிரவும் தூங்கினாயாமே, இந்த கவிதையும் ஒவ்வொரு வரியும் அந்த தெலுங்குல கொண்டு போகும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா. இது தெலுங்குல நல்ல வரவேற்பும் கிடைச்சது. சாருடைய அந்த காந்தாரி கடைசி மகனையும் பேரிட்டு தான் அழைப்பாள், தாய்மை. அந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் நான் தெலுங்குல கொண்டு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி கவிதைகளை வடிக்கிற கவிஞர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்ஸ். அதுதான் என்னுடைய. நன்றி மேடம், நன்றி மேடம். நான் முதலே தான் கூப்பிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு 2 அந்த விவாகரத்துங்கிற கவிதையும் இப்ப கடைசியா நீங்க சொன்ன அந்த 2 கவிதைகளும் ரொம்ப சிறப்பா, தாய்மையை பத்தி சொன்ன கவிதை மனசுல அப்படியே ரொம்ப ஆழமாக பதிந்தது. ஏன்னா நீங்க அது தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்ன போதே அதனுடைய இதனுடைய ஏன்னா ஒரு கவிதையே இன்னொரு மொழியில மொழிபெயர்க்கணும்னு ஒரு எண்ணம் வந்தாலே அந்த ஒரிஜினல் கவிதைக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்குங்கிற எண்ணம் தான் தோன்றது. ரொம்ப சிறப்பா இருந்தது. மதுவந்தி சாருக்கு பாராட்டுகள். சார் வாவேசு சார், முத்தாய்ப்பாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லி நம்ம இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. ஏன்னா ஐ ஹாவ் அ ரேர் ப்ரிவிலேஜ். இந்த 2 பேருடைய புத்தகங்கள்ல, ஒருத்தர் 2 புத்தகங்கள்ல ஒரு புத்தகத்துக்கும் 16 புத்தகங்கள்ல ஒரு புத்தகத்துக்கும் நான் அணிந்துரை எழுதியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2 பேரும் முதல்ல தென்காசி கணேசன் அவருடைய உழைப்பு, அவருடைய இன்டெலிஜென்ஸ் அண்ட் சின்சிரிட்டி, அவருக்கு குரு அனுகிரகம் இருக்கு. அவர் எந்த ஒரு இதை விட்டாலும் அதை புனிதமா பார்க்கக்கூடியவர். செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற அந்த வரி இருக்கு பாருங்க, அது அவர்கிட்ட நிச்சயமா நான் பார்க்க முடியும். அதனால்தான் ரொம்ப மகிழ்ச்சியோட அவருடைய அந்த மாதா பிதா பிளஸ் அந்த ஈக்குவல் டு குரு அதை பார்த்து இது பண்ணேன். 2வது அவர் சொன்னது நமக்கு தெரியும் வேலையில இருக்கும்போது எப்படி இருக்கும்ட்டு. ரொம்ப கஷ்டம். அங்கங்க ரோட்ல அங்கங்க நின்று கிடைக்கிற நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு பேசி இலக்கியம் என்ற அந்த தணலை அது விடுபட்டு போகாம வளர்க்கறதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அவர் பண்றார். என்னுடைய அன்பு ஆசி. அவர் என்னுடைய ஒரு குடும்பத்துல ஒரு அங்கத்தினர் தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும், தென்காசி கணேசன் மாதிரி உள்ளவர்களுக்கு என்னை பண்படுத்தக்கூடியவர்கள் அவர் ஒருவர் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் சொன்னார் பாருங்க, கையில பேப்பர் எடுத்து எல்லாத்துக்கும் நோட்ஸ் எழுதிப்பேன் அப்படின்ட்டு. இது போல என்னுடைய பல சொற்பொழிவுகளுக்கும் பல அரங்கங்களுக்கும் நண்பர்கள் நோட்ஸ் எடுத்துப்பாங்க. தமிழ் வளர்த்த சான்றோர் நடத்தும் போது அது மாதிரி ஹிந்து பேப்பர்ல இருந்து ஒரு லேடி அவ என்கிட்ட சொன்னா, சார் ரொம்ப வேகமா பேசுறீங்க சார், என்னால நோட்ஸ் எடுத்துக்க முடியல அப்படின்னா. நான் இது பப்ளிக் இது சொற்பொழிவு நினைக்கிறேன், நீங்க கிளாஸ் மாதிரி இருக்கேன் அப்படி. அது இவர்கள் தான் எங்களை பண்படுத்துகிறார்கள். அது இன்னொரு முகம். அதனால அவருடைய உயர்வுக்கு எந்த விதமான ஒரு யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில போய்கொண்டிருக்கிற இந்த 16 பெற்றுங்கிறது இந்த 16 ஸ்கொயர்ல போனோம், 1 2ன்னு போகக்கூடாது. அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். அதாவது மதுவந்தி, அதுல ஒரு மதுவந்தின்னா
எனக்கு இந்த குரூப்ல கவிஞர்னா நினைவுக்கு அவருடைய முதல் நபர் வந்து மதுவந்தி தான். ஒரு பெரிய விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. நான் எல்லாரும் வந்து பலவிதமா சிந்திச்சு, உரைநடையில சிந்திச்சு அதை எப்படி கவிதையை ஆக்கலாம்னு பார்ப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச மதுவந்தி தான் கவிதையிலேயே சிந்திக்கிறார், கவிதையில வடிக்கிறார். இட்ஸ் a very rare performance, just not possible. I beg to differ from ஹரி. இதை விட்டுட்டு கவிதை எழுதல, சிறுகதை எழுதுங்க, தேவையே கிடையாது. அதாவது கவிதை எழுதிட்டு அப்புறம் பல பேர் சிறுகதை நாவல் எழுதும், அது வேற விஷயம். அப்படின்னா இட் இஸ் நாட் a unilateral what you call as a route. கவிதை எழுதிட்டு அதுக்கப்புறம் சிறுகதை நாவல் எழுதணும். கவிதை எழுதிட்டு நல்ல கவிதை எழுதலாம், கவிதைனாவே இருக்கலாம். கவிதை எழுத ரொம்ப கஷ்டம் சார். கவிதை எழுத ரொம்ப கஷ்டம், தேரவே தேராது. அதாவது சொற்களை விரயம் செய்யாமல் கருத்துக்களை கொண்டு சேர்ப்பது, அது ரொம்ப ஐ ஹவ் சீன் இட். நான் என்னுடைய அந்த அணிந்துரையில் நான் கொடுத்தேன். ஒரு பக்கம் கூட வேஸ்ட் கிடையாது. நான் என்னுடைய தொகுதியை, கவிதை தொகுதி எடுத்து இன்னைக்கு பார்த்தா 1987 என்னுடைய முதல் தொகுதி வந்தது. அதுக்கப்புறம் குவிகத்துல ரீபப்ளிஷ் பண்ணாங்க. அதை எடுத்து பார்த்தா சில கவிதைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. அவ்வளவுதான், வேஸ்டே இல்லாம எழுதக்கூடிய ஒரு ஆள் இந்த மதுவந்தி. அவருடைய நிறைய புத்தகங்கள் வர வேண்டும், எல்லாம் கவிதைகளாவே இருக்க வேண்டும். அவருடைய இப்ப நீங்க சிறுகதையை வந்து கவிதையில சொல்லுங்க, அப்படி கூட நான் சொல்ல மாட்டேன். அவருடைய ஒரு லைன் சிறுகதை இருக்கு, இன்னும் எதுக்கு சிறுகதை எழுதணும்? கௌரி கூட சொன்னா இப்போ, அதாவது அந்த 100வது மகனையும் பெயர் சொல்லித்தான் கூப்பிடுவாள் காந்தாரி. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? மொத்த மகாபாரதத்தினுடைய நுட்பத்தை காட்டினார். அந்த அம்மா வயத்துல அடிச்சுன்னு 100 பிள்ளைகளை பெற்ற அந்த தாபத்தை காட்டினார். ஒரு கவிதை என்பது கிளை விட்டு பறந்து நிற்கக்கூடிய ஆழம் எப்படி ஒரு விதையிலிருந்து துளிக்கிறதோ அது போல வரணும். அவர் ஒரு கவிதையில நாவல் எழுதுறார், ஒரு கவிதையில சிறுகதை எழுதுறார், ஒரு கவிதையில கட்டுரை எழுதுறார். அத்தனை சமுதாய பார்வைகளையும் உள்ளடக்கக்கூடிய அவர்கள் கவிஞராக வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். பல 100 கவிதைகள் எழுதுங்கள், ஒரு கவிதை ஒரு நூலாக வரக்கூடிய அளவுக்கு இருக்கு. அவருடைய ஒரு கவிதையை வைத்துக்கொண்டு நீங்கள் நூல் எழுதலாம், ஒரு கவிதையை வைத்துக்கொண்டு நீங்கள் நாவல் படைக்கலாம். மனம் திறந்து பாராட்டுகிறேன். கவிஞன் என்று நான் நினைக்கும் பொழுது இந்த அரங்கிலே மதுவந்தி தான் முதலில் நிறைவுக்கு வருகிறார். ஆகவே இன்றைய தினம் அருமையா இன்னொரு விஷயம் சொல்லி முடிக்கிறார். நம்ம குவிகம் குரூப் இருக்க, இது பயனுள்ளதாக மாறிக்கொண்டு வருகிறது. அது ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய மீட்டிங் இல்லாத, இன்னைக்கு வந்து பானுமதி வாஸ் டெல்லிங், many people say that also, sir I am motivated to bring my books. இது எவ்வளவு பெரிய விஷயம். இது இந்த 1.5 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் வந்து எப்படி வந்து இது பயனுள்ள, இது வந்து நிச்சயமா வந்து கிருபானந்தன் அண்ட் சுந்தரராஜனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படியே பக்கத்துல நின்று தட்டி கொடுத்து ஒரு காலத்திலே வரலாறு பேச போகிறது. நான் என் மனமாற சொல்கிறேன், குவிகம் என்ற ஒரு இலக்கிய அமைப்பு மிகச் சிறந்த ஆளுமைகள் எல்லாம், சிறந்த இலக்கியங்கள் எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு நான்காவது பாண்டித்துரத்தை அவர் ஆரம்பிச்சிட்டார். 4வது தமிழ்ச்சங்கம். இது 5வது தமிழ்ச்சங்கமாக இது சென்னையிலே இருக்கிறது என்று, இன்டர்நேஷனல், சென்னை கூட இணையத்திலே இருக்கிறது என்று சொல்லி இதை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2 அருமையான தோழர்களுக்கும் நான் அணிந்துரை கொடுத்திருக்கிறேன் என்பதை நான் மறுபடியும் ஒரு மாலை போல அணிந்து கொண்டு நான் என்னையே பாராட்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அது உங்களுடைய 2 பேருக்குமே நீங்க அணிந்துரை வந்து இன்றைக்கு ரியலி அது ஒரு நியூ 2 feathers on the crown of 2 people அப்படின்னு தான் சொல்லணும். அதை வழங்கின நீங்க உங்களுக்கு ஒரு சிறந்த பாராட்டுதல்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த என் புத்தகங்கள் நிறைய நண்பர்களை மோட்டிவேட் செய்யும் அப்படிங்கிறத பத்தி. இன்னொன்னு சொன்னீங்க, உங்களுடைய ஒவ்வொரு மீட்டிங்லயும் நிறைய பேர் நோட்ஸ் எழுதுவாங்கன்னு. அந்த நோட்ஸ் எழுதுற கும்பல்ல நானும் ஒருத்தன். பாரதியார் மீட்டிங்கை பத்தி ஒவ்வொரு தடவையும் நான் நோட்ஸ் எழுதிட்டு வரேன். இன்னொரு முக்கியமான இப்ப என் புத்தகங்களை சொன்னோன்னா நானும் மோட்டிவேட் ஆகி ஒரு புத்தகத்தை அடுத்த வாரம் வெளியிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். 14ஆம் தேதி நமது வாவேஸ் அவர்கள் வாணி மகாலில் பேச போகிறார். அது கண்ணனை பற்றியும் மீராவை பற்றியும் நாம் கேட்பதற்காக ரொம்ப ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்ற கோதை, மீரா இருவரும் கண்ணனுடன் எப்படி ஐக்கியமானார்கள் என்பதை பற்றி பேச இருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு சொல் விருந்தாகத்தான் நமக்கு அமைய போகின்றது. நான் சென்னையில் வந்திருக்கிற இந்த நேரத்தில், சென்னைக்கு வரப்போகின்ற இந்த நேரத்தில் நாம் அந்த நிகழ்வில் நமது நண்பர்கள், குவியர் நண்பர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். அதை முடித்த பிறகு நாம் அனைவரும் அமர்ந்து இன்னொரு 1 மணி நேரம் உட்கார்ந்து இருந்து ஒரு இரவு உணவு உண்டு அந்த என்னுடைய புத்தகம் ஒன்று இப்போ ரெடி ஆகிட்டு வருவதற்கு கிருபானந்தன் 2-3 நாள் அதை கொண்டு வருவாரு. அது வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே வெளியிட்ட குவிகம் இதழில் மலர்ந்த மலர்கள்னு குவிகம் பத்திரிகையில வந்த என்னுடைய கதைகளுடைய 2வது தொகுதி. ஸோ அந்த புத்தகத்தை அன்றைக்கு நண்பர்களுக்கெல்லாம் வழங்கி அவர்களுடைய கருத்துக்களை கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டு பிறகு உரையாடி மன மகிழ்வுடன் நாம் பிரிவோம் என்று உங்களிடம் அனைவரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்.
இப்போ அடுத்த வார நிகழ்வு என்னவென்றால் நம்ம நண்பர் எஸ்.வி. வேணுகோபால் அவர் ரொம்ப நாளாவே நம்ம இந்த பாஷையில சொல்ல டமாய்த்து கொண்டு இருந்தார். அதாவது பேச கூட்டா எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கக்கூடியவர், நிறைய நிகழ்வுல கலந்துக்கிறவர். அப்படிப்பட்ட அவர் எப்படியாவது பேசணும்னு சொல்லி கேட்டு இருந்த போது எப்படியோ கிருபானந்தன் உங்களுக்கு 2 நாள் தேதி சொல்றேன், 16, 23 2ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க, வேற சாய்ஸ் கிடையாது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு 16ஆம் தேதி பேசுவதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார். நண்பர் எஸ்.வி. வேணுகோபால் அன்றைக்கு பேசுவார். அனைவரும் வர வேண்டும். 14ஆம் தேதி உங்களுடைய வருகையை உறுதிப்படுத்துங்கள்.